மறக்க முடியலடா, மறக்க முடியல. கல்யாண மண்டபத்தில் என்ன ஏமாலையாக்கின அந்த துளசிய என்னால மறக்க முடியல. என் வாழ்க்கையில் அவ மோசமா விளையாடி இருக்கா. அவளை பழித்துக்க இதுதான் அருமையான சந்தர்ப்பம். பக்குவமா காய் நகர்த்தினா ராணிய வெட்டலாம், ராஜாவுக்கு செக் வைக்கலாம். கிங் செக். புரியலீங்கய்யா. நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சா துளசியோட மொத்த மானமும் போகும். மானம் போன துளசி ஜெயிலுக்கு போவா. அவளோட புருஷன் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உயிர் பிழைச்சு வந்தாலும் வந்த நிமிஷமே தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவான். இப்ப புரியுதுங்கய்யா. அந்த துளசியோட பேரை கெடுத்து அவ புருஷனை தற்கொலை பண்ண வைக்கணும், அதானங்கய்யா? அதேதான். அழகம் பெருமாளுக்கு ஆதாரத்தை தர நான் சொன்ன மாதிரி செய்யணும். முடியுமா? முடியுங்கய்யா, செஞ்சிடலாம். நீங்க இருங்கம்மா, நான் கடை வரையும் போயிட்டு வரேன். சரி. சாரு, என் மகனுக்கு வந்த நிலைமைய பாத்தியம்மா? நல்லா இருந்தவனை இப்படி ரத்த சகதியில தள்ளிட்டாங்களேம்மா. பயப்படாதீங்க அத்தை, அவருக்கு ஒன்றும் ஆகாது. அந்த பித்தளட்டக்காரையை நம்பி பின்னாடி போனவ வெட்டுப்பட்டு இல்லம்மா திரும்பி இருக்கான். உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா அவனுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப ஏன் அத்தை பழசெல்லாம் பேசுறீங்க? இப்போதைக்கு அவர் உயிர் தான் நமக்கு முக்கியம். அவருக்கு ஒன்றும் ஆக்க கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. நானும் அதுதான் வேண்டிக்கிட்டு வந்தேன். ஏ ராசாத்தி, உன் நல்ல மனசு யாருக்கு வரும்? அவன் பண்ண தப்பு எல்லாத்தையும் மறந்து அவனுக்காக வேண்டிக்கிறிய. அதே இடத்துல வேற ஒருத்தியா இருந்தா அவன் சாகட்டும்னு சந்தோஷப்பட்டிருப்பா. உன் பாசத்தை புரிஞ்சுக்காம உனக்கு துரோகம் நினைச்சிட்டானே. அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவர் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர் சாகட்டும்னு நான் விட்டுருவேனா? இல்ல அத்தை, அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். இப்போதைக்கு அவருக்கு ஒன்றும் ஆக கூடாதுன்னு வேண்டிக்கோங்க அத்தை. அந்த நம்பிக்கையில தான்மா நானும் இருக்கேன். கடவுள் என்னைக்குதான் அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து அவனை நல்லபடியா வாழ வைக்க போறாரு தெரியலம்மா. வாடி வா. என் புள்ள இருக்கானா செத்துட்டானான்னு பாக்கிறதுக்காக வந்தியா? அத்தை, அவங்கள திட்டாதீங்க அத்தை, அவங்களே பாவம். இவளை பத்தி உனக்கு தெரியாது சாரு. உன் வாழ்க்கையை கெடுத்தவளே இவதான். இவ வருத்தப்படக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. இவள பாருடி பாரு, இந்த பொண்ணோட நல்ல மனச பாரு. இவளோட கால் தூசுக்கு வருவியா நீ? இவளை கல்யாணம் பண்ணி இருந்தா என் புள்ள ராஜா மாதிரி வாழ்ந்திருப்பான். உன்னை கல்யாணம் பண்ணி அவங்க இது என்ன ஆச்சு? இப்ப கந்த துணியாட்டால படுத்திருக்கான். அத்தை, இப்படி பேசி ஏன் அத்தை உங்க மனசை நீ நோக்கி விடுச்சாரு. நான் இவ மனசதானே நோகடிக்கிறேன். இவ என் புள்ள எல்லாம் சாகடிக்க பாக்குறா. இவளதான் என் புள்ள ஓடி ஓடி காதலிச்சானா. ஏண்டி, உன் முகத்தை நீ கண்ணாடியில பாத்திருக்கியா? நல்லா சட்டி பானைக்கு பொட்டு வச்ச மாதிரி எண்ணெய் வடிகிற ஒரு முகர. அம்மா செத்த குரங்கு மாதிரி எப்ப பாரு ஒரு அழுக. உனக்கெல்லாம் எதுக்கடி காதலும் கத்திரிக்காயும்? இவளை பாரு, எப்படி தங்கத்துல செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருக்கா. என் மகனுக்கு இவ பொருத்தமா நீ பொருத்தமா? சொல்லுடி. ஏம்மா, பொருத்தம் பாக்குறதுக்கு இதான் நேரமா? உன் மகனோட உயிருக்கு என்னாச்சுன்னு பாரு. மருமக தராதரத்தா அப்புறமா எடை போடு. ஆமா, என் புள்ள உயிருக்கு நான் தானே கவலைப்படணும். உன் பேத்தியா கவலைப்படுவா? அவனை பத்தி கவலை இருந்திருந்தா இவ இந்த இடத்த விட்டு போயிருப்பாளா? ஊர் மேஜிட்டுல வந்திருக்கா.
நீ பேசுறது தர்மத்துக்கே ஆகாது. அவளை இங்க நிக்க விடாம விரட்டி அடிச்சது நீதானே. இப்ப நீயே இப்படி பேசுறது நியாயமா? நான் விரட்டி அடிச்சா உன் பேத்தி அப்படியே ஓடி போயிடணுமா? புருஷன் மேல அக்கறை இருக்கிறவ வெட்டி போட்டிருந்தாலும் இவ இங்கே தானே இருந்திருக்கணும். இவளும் புருஷனே கதின்னு இருக்கிறவ தான். சின்ன பொண்ணு பயத்துல விரட்டுற பக்கமெல்லாம் ஓடுறா. பெரியவங்க நாம தான் அவளுக்கு பக்குவம் சொல்லி அனுசரிக்கணும். உன் பேத்தி கொலை பண்ணுவா, கிழவனோட சேர்ந்து கூத்தடிப்பா. அதையெல்லாம் அனுசரிச்சு போறதுக்கு எனக்கு என்ன தலைச்சனையை நான் பிடிச்சிருக்கு? முருகா, ஏம்மா இப்படி அநியாயமா பேசுற? உன் மகனை இவ கல்யாணம் பண்ணிக்கிட்ட முறை தப்புதான். நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இவளை காலம் பூரா கரிச்சு கொட்டிக்கிட்டு இருப்பியா? கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. வயசுல சின்னவங்க தப்பு பண்ணா தட்டி கேட்க வேண்டியதான். நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது சேர்த்து அணைக்கணும்ல. அதுதானே குடும்பத்துக்கு அழகு. இந்த உதவாக்கிற உபதேசத்தெல்லாம் உன் பேத்தியோட நிறுத்திக்கோ. உன் பேத்தி பண்ண அசிங்கத்தெல்லாம் கண்ணால பார்த்துட்டு எவளாவது வீட்டுக்குள்ள சேர்த்துப்பாளா? இனிமே நான் பேச மாட்டேன், போலீஸ் பேசும். உன் பேத்தியும் அந்த கேட்ட ஆபீசர் அடிச்ச கூத்த கம்ப்ளைண்டா எழுதி கேஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ, கோபத்துல சண்டை போடு. தப்பு பண்ணா தட்டி கேளு. பொய்யா எதுக்கு போலீஸ்ல கேஸ் கொடுத்த? நீ பண்ற கொடுமை போதாதுன்னு அவங்க வேற இவ்வளவு வதைக்கணுமா? வேண்டாம் தாயி, நீ மகராசியா இருப்ப. போலீஸ்ல போய் நான் சொன்னது தப்புதான்னு கேஸ வாபஸ் வாங்கு. மெய்யா பொய்யான்னு லத்தியால் அடிச்சு கேட்பாங்க. போய் ஸ்டேஷன்ல சொல்லுங்க. அந்த கேட்டு பையலோட சேர்ந்துகிட்டு என் பையனை கொலை செய்ய பாப்பா, நான் இவளை மன்னிச்சு ஏத்துக்கணுமா? இவளுக்கா கொலகாரி பட்டம்? வேண்டாம்மா வேண்டாம், உனக்கு புண்ணியமா போகுது. முதல்ல கேஸ வாபஸ் வாங்குமா. நான் எதுக்கு கேஸ வாபஸ் வாங்கணும்? உன் பேத்தியால என் மகனுக்கு வந்த அசிங்கத்தை முதல்ல அத்து கழிக்க சொல்லு. அதுக்கப்புறம் நான் கேஸ வாபஸ் வாங்குறேன். ஐயோ, என்னதாயி சொல்ற? புரியல? என் புள்ள கட்டின தாலிய முதல்ல அறுத்து எரிஞ்சிட்டு போ சொல்லு. ஐயோ, கேஸ நான் வாபஸ் வாங்குறேன். என் மகனுக்கும் உன் பேத்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி விடுதலை பத்திரத்துல எழுதி கையெழுத்து போட்டு தர சொல்லு. கேஸ நான் வாபஸ் வாங்குறேன். ஏம்மா, ஒரு பொண்ணை வாழ வைக்க நீ காட்டுற வழி இதுதானா? கட்டின தாலி கயிறு ஈரம் கூட இன்னும் காயல, அதுக்குள்ள அறுக்க சொல்றியே. ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கு இதுதான் வழியா? இதுதான் வழி. உன் பேத்தி ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னா தாலிய கழட்டித்தான் ஆகணும். கழட்ட சொல்லு முதல்ல. அம்மா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். கட்டின தாலிய கழட்ட சொல்லு. பாட்டி, நீ எதுக்கு பாட்டி அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? யாரு கட்டின தாலிய யார் அறுக்க சொல்றது? இங்க கல்யாணம் நானும் அவரும் எடுத்த முடிவு. அது பிரிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. நீ தாலியை கட்டிக்கிட்டு தரங்கட்டு போவ, அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? நீ அவன் கட்டின தாலியை கழட்டி கொடுத்துட்டு நீ எவன் கூடயாவது கூத்தடி கும்மாளடி இல்ல எங்கேயாவது நாசமா போ. நான் ஏன்னு கேட்கல. என் மேல திட்டம் போட்டு பழி சொல்றவங்க 1000 சொல்லலாம் பாட்டி. நான் சுத்தமானவனு என் புருஷனுக்கு தெரியும். துரோகம் பண்ற உன்ன மாதிரி ஆள் கூட அவன் எதுக்கடி காலம்புற கஷ்டப்படணும்? நீ அவனை விட்டு பிரிஞ்சு போனாதான் அவன் சந்தோஷமா இருப்பான். நீ அத்தெரிஞ்சிட்டு போ. என் பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி அவனை சந்தோஷமா வாழ வைக்க எனக்கு தெரியும். எங்க 2 பேருக்கு நடுவுல யார் வந்தாலும் சரி, அந்த யமனே வந்தாலும் சரி, எங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது. என்னையும் அவரையும் பிரிக்கணும்னு நினைச்சா 2 பேர் பணத்தையும் எரிச்சாதான் பிரிக்க முடியும். துளசி, கொஞ்சம் அமைதியா இரு. ஏன் இப்ப சாவ பத்தி பேசுற? அவர் சாக மாட்டார் பாட்டி. என்னை விட்டா பிச்சு தின்னுடுவாங்கன்னு அவருக்கே தெரியும். அடங்கி அடங்கி போனா என்ன ஆளுக்கு கொண்டு தின்னுடுவாங்க. பண்ணாத தப்பெல்லாம் நான் பண்ணதா சொல்றாங்க. இவங்களுக்கு நடுவுல என்ன தவிக்க விட்டுட்டு அவர் போக மாட்டாரு. என்ன காப்பாத்த அவர் உயிரோட வருவாரு. அவர் ரத்தத்தை நான் பாத்துட்டேன் பாட்டி. அதுல என் பேர் எழுதி இருக்கு. ஆமாடி, அவன் ரத்தத்துல உன் பேர் தான் எழுதி இருக்கு. அவனுக்கு ரத்தத்தை பாலா கொடுத்து வளர்த்தவன் நாண்டி. அம்மா அம்மா வீட்டு வாசல்ல நிக்கும் போது அடிச்சு விரட்டினது இவங்க தானே. என் தமிழை விட்டுட்டு இனிமே என்னால எங்கேயும் போக முடியாது.
அவரா வந்து வா துளசி போலான்னு சொல்ற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். இந்த ஹாஸ்பிடல்ல தான் இருப்பேன். என் உயிர் போனாதான் நான் இங்கிருந்து போவேன். பாத்தியா இவ எப்படி வாயாடுறான்னு? ஆள் வச்சு வெட்னியை ஏன்னு கேட்டா சவால் விட்டு பேசுறா. இவளோட பேரை அவன் ரத்தத்துல எழுதியிருக்கான். அவன் பொழைச்சி வரட்டும். இவ பண்ண துரோகத்தை எல்லாம் புட்டு புட்டு வச்சு இவளை வெட்டி விட நான் ஏற்பாடு பண்றேன். தமிழரசு எங்க இருக்கான்னு விசாரிக்கட்டுமா? ஏய், செத்தவன் உயிரை எழுப்ப வந்த கடவுள்டானா, வெறும் களத்தை ரணகளமாக்க வந்த வேலாயுதம்டா. தமிழரசோட அம்மா எங்கன்னு விசாரி. துளசிய வேட்டையாட நான் எடுக்க போற முதல் ஆயுதம் அவதான். ஐயா, அங்க பாருங்க, துளசி மாதிரி இருக்கு. அடிப்பட்ட பறவை. ஜெயராஜ், வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். என் முகத்தை நல்ல பாரு. நல்ல மாதிரி இருக்க? ரொம்ப நல்லவ மாதிரியே இருக்கிறீங்க. அது என்ன பாட்டி இங்க இருக்கீங்க? தமிழ பாக்கலையா? எங்க தம்பி, அவ உள்ளேயே விட மாட்டேங்கிறா. கண்டபடி பேசுறா. பொம்பளையா வா. ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? என் மேல கோவம் இருந்தா என்கிட்ட காட்டட்டும். துளசி கிட்டே காட்டுறது. சரி, நான் போய் சமாதானப்படுத்திட்டு வரேன். வேண்டாம் தம்பி, உங்களையும் கண்டபடி பேசிட போறா. என்ன பேசிட்டோம், நான் தாங்கிக்கிறேன். துளசியை தப்பா பேசாம சேர்த்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும். நான் நடந்தது பக்குவமா சொல்லி சமாதானப்படுத்திட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க, ஓகேயா? அம்மா, கொலைகார பாவி, நீ எதுக்குடா இங்க வந்த? சார், என்னம்மா? இவன் தான் சார் என் பிள்ளைய கொலை பண்ண பார்த்தவன். முதல்ல இவனை பிடிங்க. திரும்ப என் பிள்ளைய கொலை பண்ண வந்திருக்கான் போல இருக்கு. வணக்கம் சார். என்ன போலீஸ் நீங்க? பிடிக்க சொன்னா என்னமோ சல்யூட் அடிச்சிட்டு நிக்கிறீங்க. ஏமா பிடிக்க சொன்னா உன் இஷ்டத்துக்கு நாங்க யாரை வேணா பிடிச்சிருவோமா? இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். என் பிள்ளைய கொல்ல பார்த்தவன். முதல்ல இந்த ஆளை பிடிச்சி ஜெயில போடுங்க. அம்மா, நான் சொல்ல வர்றத கொஞ்சம் பொறுமையா என்னன்னு தான் கேளுங்கம்மா. என்ன நடந்ததுன்னா, நான் எதுக்கு என் பொறுமையா இருக்கணும்? இந்த போலீஸ் வேணா உனக்கு பயந்து சும்மா இருக்கலாம். உன்னை பத்தி எங்க கேஸ் கொடுக்கணுமோ அங்க கேஸ் கொடுத்திருக்கேன். அவங்க வந்து உன்னை கையங்களமா பிடிப்பாங்க பாரு. அம்மா, நான் கைது பண்ற அளவுக்கு தப்பு எதுவும் செய்யலம்மா. நீங்க கோவத்துல போலீஸுக்கு போயின்னு தெரியும். அதுக்காகத்தான் நான் முன்ஜாமீன் வாங்கிட்டு முன்னேற்பட வந்திருக்கேன். தப்பு பண்ணாத என்னையும் துளசியும் ஏன் தப்பா பேசுறீங்க? அதை கேட்கத்தாம்மா வந்திருக்கேன். தப்பு செய்யலன்னா எதுக்கு முன்ஜாமீன் எடுக்கணும்? நீ பயந்து முன்ஜாமீன் எடுக்கும் போதே தெரியலையா? என் மகனை வெட்டினது உண்மைதான். அந்த துளசி கூட கும்மாளம் அடிச்சதும் உண்மைதான். ஆண்டவா, சொந்த மருமகளை பத்தி நீங்களே தப்பா பேசினா ஊருக்குள்ள என்ன பேசுவாங்க? துளசி ரொம்ப 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 நல்ல பொண்ணு, இன்னசென்ட் கேர்ள். அவளை தப்பா பேசுறதை என்னால தாங்கிக்க முடியாதுமா. அவளை தப்பா பேசுனா நீ எதுக்கு பொங்கி வழியிற? உன்ன மாதிரி கேடுகட்ட சாக்கடையெல்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அவளோட தராதரம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ. நான் கெட்டவன் தான். கொலைக்கு அஞ்சாத பாவின்னு சொன்னியே, அது உண்மைதான். எனக்கு பிடிக்காதவங்களை நான் நிம்மதியா வாழ விட்டதே கிடையாது.